தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காலை தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின முதலாவது நிருபம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகின்றேன். 1 தீமோத்தேயு அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின முதலாவது நிருபம் 1வது அதிகாரம் வசனம் 14. நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று என்று சொல்லுகிறார். சரி, நான் வாசித்த இந்த வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் 3 விதமான ஆர்வம் ஊட்டக்கூடிய அல்லது 3 விதமான செயல்கள் அவருடைய ஊழியத்தில் உற்சாகமடைய வைத்தது என்று சொல்லி இந்த வசனத்தை பவுல் குறிப்பிடுகிறார். பொதுவாக வசனம் 13, 14 போன்ற 2 வசனத்தையும் நாம் சேர்த்து வாசிக்கும் போது அவருடைய வாழ்க்கையில் நடந்த மாற்றங்களை குறித்து இங்கே பேசுகிறார். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார், இப்போது அதாவது ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பு அவருடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, விசுவாசம், அடுத்து அவருடைய அன்பு, இவைகள் எல்லாம் இவரை எப்படி மாற்றியது என்பதை குறித்து இங்கே சொல்லுகிறார். சரி, இந்த வாசித்த வசனத்திற்கு நாம் வருவோம். 14வது வசனத்தில் 3 வார்த்தைகளை பவுல் இங்கே பயன்படுத்துகிறார். என்னென்ன வார்த்தை? 1 அன்பு, லவ் என்கின்ற வார்த்தை. 2வது வார்த்தை ஃபெய்த், விசுவாசம் என்கின்ற வார்த்தை. 3வது வார்த்தை கிரேஸ், கிருபை என்கின்ற வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறார். சரி, இந்த 3 வார்த்தை தான் பவுலினுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதற்கு ஒரு உந்துதலாக அல்லது நோக்கத்தோடு வாழக்கூடிய நிலைமைக்கு அவரை எடுத்து சென்றது. இந்த 3 விஷயங்கள் தான். சரி, பொதுவாக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த முதல் அதிகாரத்தில் தன்னை குறித்து பல விதங்களில் அவர் விளக்குகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் தான் அனுபவித்த அல்லது தன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் என்னென்ன என்பதை இந்த அதிகாரத்தில் அவர் வலியுறுத்துகிறார், அவர் வெளிப்படுத்துகிறார். So Paul reveals several facts about himself in this chapter. இந்த 1ஆம் அதிகாரத்தில் தன்னை குறித்து பல விஷயங்களை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? முதலாவது 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் he was an apostle by God's commandment. தேவனுடைய கட்டளையினாலே அல்லது தேவனுடைய கட்டளையின்படி தான் ஒரு அப்போஸ்தலன் என்பதை அவர் சொல்லி காண்பிக்கிறார். 2வது தன்னை குறித்து சொல்லும் போது இதே அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? He was entrusted with God's glorious gospel. தேவனுடைய மகிமையான சுவிசேஷம் என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது, ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தன்னை குறித்து சொல்லுகிறார். 3வது அவரை குறித்து சொல்லும் போது கிறிஸ்துவே என்னை இந்த ஊழியத்திற்கு பலப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். வசனம் 12 நாம் பார்க்கலாம். வசனம் 12 அவர் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சோ தான் கிறிஸ்துவால் பலப்படுத்தப்பட்டேன், அவருடைய ஊழியத்திற்காக பலப்படுத்தப்பட்டேன் என்று சொல்லுகிறார். 4வது தன்னை குறித்து சொல்லும் போது வசனம் 13 சொல்லுகிறார், நான் முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன் என்று சொல்லுகிறார். சோ இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா he was the persecutor of Christians. He was the persecutor of the Christians. கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தக்கூடியவராக இருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய மனம் திரும்புதலை நாம் அப்போஸ்தலருடைய நடபடிகளில் நாம் காண்கிறோம். அதாவது 3 இடங்களில் அவருடைய மனம் திரும்புதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
முதல் பகுதி அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம், பவுல் அவருடைய மனமாற்றத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 22ஆம் அதிகாரம், அதன் பின்பு 26ஆம் அதிகாரம். இந்த 3 பகுதிகளிலும் பவுலினுடைய அந்த பழைய வாழ்க்கை, அதாவது ரட்சிக்கப்படாததற்கு முன் அவரது வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை சொல்லுகிறார். அப்படி அவர் சொல்லி வரக்கூடிய அந்த 3 பகுதிகளில் படிக்கும்போது கிறிஸ்தவர்களை, தேவனுடைய பிள்ளைகளை பல விதங்களில் அவர் துன்பப்படுத்துகிறவராக, கொடுமை செய்கிறவராக, புருஷர்களையும் ஸ்திரீகளையும் அடிக்கக்கூடியவராக, காவலில் போடக்கூடியவராக, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பவுல் இருந்ததை அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்து அவரை குறித்து சொல்லும் போது வசனம் 13-14 இப்போது நாம் வாசித்தோம் அல்லவா, அந்த வசனத்தின்படி என்ன சொல்லுகிறார் பவுல்? தான் தேவனிடமிருந்து இரக்கத்தையும் கிருபையையும் பெற்றுக்கொண்டேன். I have received mercy and grace from God அப்படின்னு சொல்றார். அடுத்து பவுல் தன்னை குறித்து சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? His ministry was directed to the Gentiles. அவர் புறஜாதிகளுக்கென்று நியமிக்கப்பட்டவராக, அவர்கள் பகுதியில் அவர் ஊழியம் செய்யக்கூடியவராக திகழ்ந்தார் என்று தன்னை குறித்து சொல்லுகிறார். சரி, வாசித்த இந்த வசனத்திற்கு நாம் வருவோம். Paul lists the 3 motivating forces in his life. பவுலினுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக உண்மையோடும் உத்தமத்தோடும் அவர் நிற்பதற்கு 3 விஷயங்கள் அவரை உந்தி தள்ளியது. அல்லது பவுலினுடைய தேவனுடைய ஊழியத்தில் பவுல் இவ்வளவு சீரும் சிறப்புமாக உத்தமத்தோடு நேர்மையோடு அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவருக்காக அவர் நின்றார். சோ அப்படி அவர் ஊழியம் செய்தது, அவர் ஆண்டவருக்காக நின்ற விஷயங்கள் எல்லாம் வெறும் 3 வார்த்தையில் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அதைத்தான் இந்த வசனத்தில் விளக்குகிறார். எப்படி? Paul lists the 3 motivating forces in his life. அவருடைய வாழ்க்கையில் உந்தி தள்ளிய அல்லது அவரை செயல்பட வைத்த 3 விஷயங்கள் என்ன என்று கேட்டால், 1 லவ், அன்பு, 2வது ஃபெய்த், விசுவாசம், 3வது கிரேஸ், கிருபை. சரி, இந்த அன்பு அப்படின்ற வார்த்தைக்கு நாம் வரலாம். இந்த அன்பு என்ற வார்த்தை, அதாவது இஸ் லவ் ஃபார் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்காக அல்லது அவர் அன்பு வைத்ததால் that constrained him to love for Christ. கிறிஸ்துவின் மீது அல்லது கிறிஸ்துவுக்கான அவரது அன்பு அவருக்காய் உழைப்பதற்கு உதவியாக இருந்தது. அதை நாம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் கூட நாம் பார்க்கலாம். 2வது இங்கே அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை faith, விசுவாசம் என்று பயன்படுத்துகிறார். His faith in Christ empowered him to labor. கிறிஸ்துவில் வைத்திருந்ததான அந்த விசுவாசம் அவருக்காக உழைப்பதற்கு அவரை பலப்படுத்தியது. அதை நாம் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். 3வது வார்த்தை இங்கே பயன்படுத்தும் போது கிருபை என்று பயன்படுத்துகிறார், கிரேஸ். So his grace from Christ enabled him to labor. கிறிஸ்துவிடமிருந்து அவர் பெற்ற கிருபை அவருக்காக உழைக்க அது உதவியாக இருந்தது. சோ பவுலினுடைய வாழ்க்கையில வெறும் 3 வார்த்தையில் எல்லாம் அடங்கிவிட்டது. 1 கிறிஸ்துவுக்கான அன்பு, லவ் ஃபார் கிரைஸ்ட், that constrained him to labor. கிறிஸ்துவின் மீதான அல்லது கிறிஸ்துவுக்கான அன்பு அவருக்காக உழைக்க அது உதவியாக இருந்தது. அவர் ஆண்டவரை நேசித்தார், எனவே இது அவருக்கு உதவியாக இருந்தது. அதை 2 கொரிந்தியர் 5:14 வாசிக்கிறோம். 2வது விசுவாசம், his faith in Christ, கிறிஸ்துவில் அவருக்கு இருந்ததான விசுவாசம் எப்படிப்பட்டது? that empowered him to labor. அது அவரை உழைப்பதற்கு பலப்படுத்தியது, ஆண்டவருக்காக நிற்பதற்கும் உழைப்பதற்கும் பலப்படுத்தியது. 3வது கிரேஸ், கிருபை என்கின்ற வார்த்தை, is grace from Christ, கிறிஸ்துவிடம் இருந்து பெற்ற கிருபை, that enabled him to labor for him, அவருக்காக உழைக்க உதவியாக இருந்தது.
இன்றைக்கு இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த சத்தியத்தின்படி நம்முடைய வாழ்க்கையும் நாம் அமைத்துக் கொள்வோம். பவுலினுடைய முழு வாழ்க்கையும் இந்த 3 வார்த்தையின் சத்தியத்தில் அடங்கிவிட்டது. ஒன்று லவ் ஃபார் கிரைஸ்ட், இரண்டாவது ஃபெய்த் இன் கிரைஸ்ட், மூன்றாவது கிரேஸ். He has got grace from Christ. இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும்? என்ன? We need to show our love to God. நாம் தேவனுக்கு முன்பாக அல்லது தேவனுக்கான அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இரண்டாவது, our faith in Christ that should empower us to labor for him. அவருக்காய் வைத்திருக்கின்ற அந்த விசுவாசம் நம்மை அவருக்கு உழைக்கும்படி நம்மை பலப்படுத்தட்டும். மூன்றாவது நாம் சிந்தித்தோம் கிருபை. நாம் அந்த கிருபையினால் அவருக்காக நாம் செயல்பட உழைக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும். இந்த சத்தியத்தின்படி வாழ ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.